கிட்னியை பலப்படுத்த ரொம்ப நாளாக சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்க என்ன ஃபுட் எடுத்துக்கிறதுனே தெரியலங்க அப்படின்னு குழப்பத்தில் இருக்கிறீங்களா? உங்களுக்கான பதிவு தாங்க இது. நீங்கள் காலையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய சத்தான உணவுகள் என்னென்ன, சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்களுக்கான ஸ்பெஷல் பதிவு இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டா ஃபேஸ்புக் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ள போலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தொடர்ந்து பல பதிவுகளில் சித்தர்கள் அருளால் முக்கியமாக அந்த சிறுநீரக பிரச்சனைக்கான நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோங்க. இந்த பதிவில் என்னென்னா, இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டவுட் எல்லாருக்கும், அதாவது நம்மக்கிட்ட கிட்னிக்கான சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, சிகேடி க்ரானிக் கிட்னி டிசீஸ் இருக்குது, புரோட்டீனியூரியா கண்டிஷன் இருக்குங்க, ஐஜிஎன் நெஃப்ரோபதி இருக்குது, ரீனல் பேரன்கைமல் டிசீஸ் இருக்குது, பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி இதனோட சேர்த்து ரீனல் கால்குலை அப்படின்னு சொல்கிற சிறுநீரக கற்கள், இந்த மாதிரி சிறுநீரக பிரச்சனைக்காக நம்மக்கிட்ட நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க. இதில் என்ன ஒரு டவுட்னா, டயட்டில் தான் எந்த மாதிரி நம்ம உணவு எடுக்கலாம், இதுதாங்க ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது எல்லாருக்கும். நம்ம பொதுவாகவே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, சிறுநீரக பிரச்சனை இருக்கா, நீங்கள் ப்ரோட்டீன் டயட், அதாவது நான்வெஜ் கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க, பருப்பு வகைகள், ஸோ ஹை ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லோ சோடியம் டயட், அதாவது அதிகமான உப்பு, பாதி அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இல்லை ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி யூரியா கிரியேட்டின் லெவல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம கைட் பண்ணுறோம். இதில் முக்கியமாக சேர்த்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், இந்த காய்கறிகள் இதெல்லாம் தவிர்க்கணும். அப்போது டெய்லி இது சாப்பிட்லாமா அது சாப்பிட்லாமான்னு ஒவ்வொரு நாளும் ஒரு டவுட் வருதுங்க. ஃபர்ஸ்ட் மந்த் மெடிசன் முடிச்சுட்டு என்கிட்ட ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வரீங்க, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய டவுட் கேட்குறீங்க. ஏன்னா அந்த ஒரு மாதம் அந்த மருந்தும் உணவு முறையும் ஃபாலோ பண்ணும்போது தான் நிறைய டவுட் வருது. அப்போல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு செகண்ட் மந்த் வரும்போது என்கிட்ட நிறைய கேட்குறீங்க. திரும்பவும் நம்ம அதில் சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறோம். இதில் என்னென்னா, குழப்பமே வேண்டாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட், இந்த சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க சத்தான ஆகாரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன், என்னெல்லாம் எடுத்துக்கலாம், எடுக்கக்கூடாது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு பெரிய குழப்பமாகவே எல்லாருக்குமே இருக்கே. ஸோ இதற்கு நீங்கள் சிறுநீரகங்களை பாதுகாக்கவும், உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் நான் சொல்கிறேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை கேட்டுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பேருக்கு உங்களில் இந்த பிரச்சனை இருக்குது, சிறுநீரக பாதிப்பு இருக்குது. அதை சரி செய்கிறதுக்கு உணவு ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம மருந்துகள் கரெக்டாக நம்ம கொடுத்துட்றோம். ஸோ உணவு முறையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது கூடிய விரைவில் இந்த யூரியா கிரியேட்டின் லெவல் குறைஞ்சி ப்ரோட்டீன் யூரியா இந்த லீக்கேஜ் எல்லாமே மாறுபடும். யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கக்கூடியவங்களும் இந்த டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம சொல்கிறது என்னென்னா, பார்லி தாங்க எல்லாருக்குமே நம்ம பரிந்துரைக்கக்கூடிய ஒரு முக்கியமான உணவுனா பார்லி தான். சரிங்க, இந்த பார்லி எப்படி குடிக்கலாம்? இதுலேயே நிறைய பேருக்கு டவுட்டு. பார்லி நைட் எல்லாம் தண்ணீரில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணி மட்டும் காலையில் நான் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறீங்க. இல்லை நீங்கள் கஞ்சி சொன்னீங்க, அதனால் நல்லா அதை பாயில் பண்ணி வடிச்சிட்டு அந்த கஞ்சி தண்ணீரை மட்டும் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த பார்லியை நீங்கள் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, காலை உணவாகவே இது எடுக்கலாமான்னா அப்படி தேவையில்லைங்க. ஏன்னா இது காலையில் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் வேறு ஏதாவது டிஃபன் எடுத்துக்கலாம். ஏன்னா இதையே நீங்கள் சாப்பிட்டுட்டு டேரெக்டாக லஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கூடிய விரைவில் பசி எடுக்க ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு உடலில் சத்தே இல்லாத மாதிரி ஆகிடும். அதனால் இந்த பார்லி கஞ்சி எப்படி எடுக்கலான்னா, பார்லி ஒரு மணி நேரம் ஒரு அரை கப் அளவுக்கு ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு அரை கப் பார்லி இருக்குன்னா 5 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து அதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் செமி சாலிடாக கூட ஒரு சிலர் சாப்பிட்லாம், அதாவது கஞ்சி மாதிரி ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி கூட ஒரு சிலர் லைக் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதனோட கொஞ்சமாக மிளகுத்தூள், உப்பு ஒரு 2 சிட்டிகை போட்டால் போதும். மிளகுத்தூள் இதில் சேர்த்துக்கோங்க, சீரகம் பவுடரும் இதனோட சேர்த்துக்கோங்க. ஸோ இப்படி நீங்கள் அதை கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஏதாவது சேர்த்தும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ காலையில் கட்டாயமாக வாரத்துக்கு 4 நாளாவது தவறாமல் பார்லி எடுத்துக்கோங்க. இந்த பார்லி எடுக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். கால் வீக்கம் எல்லாம் வடிய ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் கொஞ்சமாக யூரின் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறுநீரகத்தை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதனுடைய ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான மெடிசன்ஸ் நம்ம நிறையவே கொடுக்குறோம். சரிங்க, அடுத்தது நீங்கள் எடுத்துக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரைவாலி. இந்த குதிரைவாலியை நம்ம எப்படிங்க எடுத்துக்கலாம் அப்படின்னா,
குதிரைவாளியை பொங்கல் மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அதாவது ஒரு 1/2 கப் குதிரைவாளி இருக்குன்னா அந்த சிறுதானிய வகையில் இதில் அதே மாதிரி ஒரு 1/2 கப் அளவுக்கு சிறுபருப்பு சேர்த்து நல்லா ஊற வச்சுட்டு இதை பொங்கல் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 1 கப் இருக்குன்னா இதில் 3 கப் அளவு தண்ணீர் சேர்த்து இதை நல்லா பாயில் பண்ணி குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டு மிளகு, சீரகம், கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து உப்பு ஒரு 2-3 சிட்டிகை அளவு தாங்க இதில் சேர்க்கணும். சேர்த்து இதை காலையில் பொங்கல் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ குதிரைவாளி பொங்கல் வாரத்துக்கு 1 நாள் நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்ல ஆரோக்கியம் தரக்கூடியது. நரம்புகள் பலவீனமாகாமல் சிறுநீரக நோயாளிகளுக்கு இது ரொம்ப சிறந்தது. இதுக்கு சைட் டிஷ் ஏதாவது எடுக்கலாமா, தேங்காய் சேர்த்துக்கலாமான்னு நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. தேங்காய் ஒரு நாளைக்கு ஒரு சின்ன பீஸ் அளவு தாங்க நீங்கள் எடுக்கணும். நிறைய தேங்காய் வேண்டாம். அஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதுக்காக முற்றிலுமே தேங்காய் தவறு அப்படின்னு கிடையாது. ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு நீங்கள் தேங்காய் எடுத்துக்கலாம். அடுத்தது வேறு என்னங்க சாப்பிட்லாம்? பொங்கல் ஒரு நாள் நான் சாப்பிட்டுட்டேன், நெக்ஸ்ட்டு நான் என்னங்க சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊத்தாப்பம் எடுத்துக்கோங்க. இதில் எப்படியெல்லாம் இந்த ஊத்தாப்பம் ரெடி பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இதில் முக்கியமாக சாமை இருக்குது இல்லைங்களா, சாமை உங்களுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 கப் அளவு அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவு சாமை எடுக்கிறீங்கன்னா இதில் 1/2 கப் அளவு பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. ரெண்டுமே சம அளவு. 1/2 கப் அளவு உளுந்து, நல்ல தோலோடு இருக்கக்கூடிய உளுந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது 3மே 1/2 கப் அளவு. 1 ஸ்பூன் அளவு இதில் வெந்தயம் சேர்த்துருங்க. ஊற வச்சுட்டு இது ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறின பிறகு இதை தோசை மாவு மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். தோசை மாவு மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு இது திரும்பவும் ஒரு 5 மணி நேரம், அவ்வளோதான். இப்போ நைட்டு நீங்கள் இந்த மாவு ரெடி பண்ணிங்கன்னா 5 மணி நேரம் 6 மணி நேரம் கழித்து காலையில் டிஃபனுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அடுத்த வேலை இதை யூஸ் பண்ணாதீங்க. ஒரே வேலை தான். ரொம்ப புளிச்ச உணவு காலையில் தோசை சுட்டு சாப்பிட்டுட்டோம், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நைட்டு சாப்பிட்லாம், இந்த ரிஸ்க் மட்டும் எடுக்காதீங்க. ஒரு வேளை புளித்த உணவு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது ஒரே வேலை தான். இப்போ நைட்டுக்கு நீங்கள் தோசை சாப்பிட்னா காலையில் இந்த மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு நைட்டு மட்டும் இந்த ஊத்தாப்பம் செஞ்சு சாப்பிட்டுட்டு அதோடு விட்டுருங்க. திரும்ப ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறேன், 2 நாள் எடுத்து வைக்கிறேன், இந்த மாதிரி செய்யாதீங்க. ஏன்னா சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு உணவு முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை நீங்கள் காலையில் நம்ம என்ன பண்ணுறோன்னா தோசை மாவு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஊத்தாப்பமாக கொஞ்சம் திக்காக மொறுமொறுன்னுலாம் தோசை வேண்டாம், அதிகமான எண்ணெய் சேர்த்து நீங்கள் தோசை எடுக்க வேண்டாம். இது கொஞ்சம் திக்காக ஊத்தாப்பம் மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் சேர்க்குறாங்கன்னா ஒரு 2-3 துளிகள், அவ்வளோதான். இதில் உப்பு சேர்க்கலை நம்ம, சரிங்களா? கொஞ்சமாக நம்ம என்ன சேர்த்துருக்குறோன்னா இதில் வெந்தயம் மட்டும் ஊற வச்சு அரைச்சி அந்த மாவை ரெடி பண்ணி திக்காக நம்ம ஒரு 2 தோசைகள் நீங்கள் காலையில் இதுக்கு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் தாங்க பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக வெங்காயம் அதிகமாகவும் கொஞ்சமாக தக்காளி சேர்த்தும் நீங்கள் அந்த சட்னியாக ரெடி பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சமாக நீங்கள் தேங்காய் சேர்த்து பொட்டுக்கடலை வச்சு தண்ணியாக அந்த சட்னியை ரெடி பண்ணிக்கலாம். சிறுபருப்பு சேர்த்து சாம்பார் வைக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம சைட் டிஷ் எடுத்துக்கணும். ஸோ ஊத்தாப்பம் ஒரு நாள் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வயிறு நல்லா ஃபில் ஆகும். அதுக்காக ஒரு 2 ஊத்தாப்பம் எடுத்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது நான் ஒன்று சொல்கிறேன். சுகரும் இருக்குது, பிபியும் இருக்குது, இந்த கிட்னி ப்ராப்ளம் வேறு நான் அவதிப்படுறேனே அப்படின்னு சொன்னீங்கன்னா மணிச்சம்பா அரிசிங்க. மணிச்சம்பா அரிசியை ஊற வச்சுட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இதனோட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். கேரட், பீட்ரூட், பச்சை பட்டாணி சேர்க்குறீங்க. இது எல்லாமே சேர்த்து நீங்கள் கிச்சடி மாதிரி ரெடி பண்ணி இதை சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். என்ன ஒரு விஷயம், எல்லாத்துலேயுமே உப்பு குறைவாக இருக்கும், இல்லை உப்பு இல்லாமல் இருக்கும். உப்பு குறைவாகவே சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டே வாங்களேன். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு டைஜஷன் ஆகும். சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வெலைன்னு வருதுங்க, கொஞ்ச நேரம்லேயே டயர்ட் ஆகிடுது, இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஹெல்த்தியாகவும் நீங்கள் சாப்பிட்டுக்கணும். அதே மாதிரி கேழ்வரகு களி எடுத்துக்கலாம், உளுந்து களி நீங்கள் எடுத்துக்கலாம், வெந்தய களி எடுத்துக்கலாம். களி வகைகளும் நீங்கள் தவறாமல் சாப்பிட்டுக்கலாங்க. அதே மாதிரி காலைல டீ காஃபி விட முடியல அப்படின்னா கருப்பட்டி காஃபியோ இல்லை நம்மளுடைய டீடாக்ஸ் டீயோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் நான் என்ன தான் சாப்பிட்றதே தெரியல இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதாவது நம்ம இத்தனை நாள் சாப்பிட்ட ஃபுட் ஹேபிட்ஸ்னால தான் இந்த கிட்னி பிரச்சனையே வந்திருக்கு. திரும்பவும் அந்த உணவை நாடி போகாதீங்க. உங்களுக்கு கஷ்டப்பட்டு தான் அந்த மெடிசன்ஸை நம்ம கொடுக்குறோம். ஒவ்வொரு மூலிகை மருந்தும் நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டங்க. மூலிகை எல்லாமே கலெக்ட் பண்ணி, அதுவும் கிட்னி பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ணும் கருத்துமாக தான் அந்த மெடிசனை ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அதனால் மெடிசன்ஸ் உங்கள் கையில் இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுங்கள். கூடிய விரைவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த க்ரானிக் கிட்னி டிசீஸ், சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து பூரணமாக குணமடையலாம். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.